லைஃப்ல கோல் எதுன்னே தெரியல. அத கண்டுபிடிக்கிறது எப்படி? அத கண்டுபிடிச்ச அப்புறம் அதுல மாஸ்டர் ஆகுறது எப்படி? அப்படி நெறைய கேள்வி இருக்கும். அதுக்கெல்லாம் தெளிவான ஒரு விளக்கத்த சொல்லியிருக்கிற புக் தான் மாஸ்டரி அப்படிங்கிற புக். நமக்கு ஒரு ஸ்கில்ல ரசிக்கிறதுக்கு பிடிக்குமா? இல்ல அத நமக்கு உண்மையாவே கரியரா எடுத்து பண்றதுக்கு பிடிக்குமாங்கிறத கத்துக்கணும். ஒரு சிலருக்கு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு பிடிக்கும். அதனால நான் கிரிக்கெட்டர் ஆகப் போறேன். ஐபிஎல் விளையாட போறேன்னு சொல்லி கிளம்புவாங்க. சிலருக்கு படம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். அதனால நான் டைரக்டர் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2வது நமக்கு இல்லாத ஒரு ஸ்கில்ல இருக்குன்னு நம்பி அதுக்காக காசு ஸ்பெண்ட் பண்றது. இன்னும் ஒரு சிலர் நான் யூடியூபர் ஆகப் போறேன். எனக்கு போட்டோகிராஃபி ஸ்கில் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்டே கேமரா வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா கேமரா வாங்கின அப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு இன்கம் வர்றது வரைக்கும் அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களை சுற்றி என்னெல்லாம் பொருள் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏஆர் ரகுமான் மாதிரி ஆகணும்னா ஏஆர் ரகுமான் ஒரு 8 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் ஒரு 12 ஹவர்ஸ் பண்ணால் போதும் அவரை மாதிரி நீங்களும் மியூசிக் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர் என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அதில் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ட்ரீம் கரியரில் இருக்கீங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு போர் அடிச்சு அந்த போர் அடிச்ச அப்புறம் நீங்கள் அதில் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் அதில் மாஸ்டர் ஆவீங்க. எப்போவுமே பிளான் பி வச்சிருக்கணும். பிளான் ஏல சக்ஸஸ் ஆகலைன்னா கூட பிளான் பியில் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும். எம்எஸ் தோனி ரயில்வே ஜாப் வச்சுட்டு கிரிக்கெட்டருக்கு ட்ரை பண்ணுற மாதிரி. எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லை, எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எது உங்களுக்கு பண்ண பிடிக்குமோ அதை டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. எதுவும் பண்ணவும் பிடிக்காதுன்னா நிறைய ஸ்கில் இருக்குது. அதில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ இதில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கும். அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம என்ன வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த வேலையில் நம்ம என்னவா இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.